இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. பட்ஜெட் 2024 சம்மந்தப்பட்ட ஹைலைட் அப்டேட் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் தொடர்ந்து 7 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 6 முறை பட்ஜெட் முன்னாள் பிரதமர் நிதி அமைச்சர் மொரார்ஜி தேசாய் அவரோட சாதனையை இப்போ முறியடிச்சிருக்காங்க. 2019, 20, 21, 22, 23லலாம் ஃபுல் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. 24ல் இடைக்கால பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. Coming to personal income tax rates, I have two announcements to make for those opting for the new tax regime. First, the standard deduction for salaried employees is proposed to be increased from 50,000 to 75,000 rupees. Similarly, deduction on family pension for pensioners is proposed to be enhanced from 15,000 to 25,000 rupees. This will provide relief to about 4 crore salaried individuals and pensioners. Second, in the new tax regime, the tax rate structure is proposed to be revised as follows: 0 to 3 lakh rupees, nil; 3 to 7 lakh rupees, 5%; 7 to 10 lakh rupees, 10%; 10 to 12 lakh rupees, 15%; 12 to 15 lakh rupees, 20%; and above 15 lakh rupees, 30%. As a result of these changes, a salaried employee in the new tax regime stands to save up to 17,500 rupees in income tax. Apart from these, I am also making some other changes as given in the annexure. As a result of these proposals, revenue of about 37,000 crore, that is 29,000 crore in direct taxes and 8,000 crore in indirect taxes will be foregone, while revenue of about 30,000 crore rupees will be additionally mobilized. இந்த பட்ஜெட்டில் மொத்த வருவாய் 32.07 lakhs crore. மொத்த செலவு 48.21 lakhs crore. நிகர வரி வருவாய் 25.83 lakhs crore. மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டாருக்கு ஒரு சில ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முத்ரா லோன் லிமிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் இப்போ வாங்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபினான்சியல் இயர் 2024ல் க்ரோத் 8.2. இந்த பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. கஸ்டம் டியூட்டியில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, 3க்கு மேற்பட்ட கேன்சருக்கான மெடிசனோட கஸ்டம் டியூட்டி ஃபுல்லாக எக்ஸாம் பண்ணிட்டாங்க. இது மாதிரி மொபைல் ஃபோன் உதிரி பாகங்களுக்கான பிசிடி ரேட்டும் 15% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டுக்கான இம்போர்ட் கஸ்டம் டியூட்டி 6%ஆகவும், பிளாட்டினத்துக்கு 6.4%ஆகவும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஏஞ்சல் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கார்ப்பரேட் டேக்ஸ் ஃபாரின் கம்பெனிக்கான டேக்ஸ் ரேட்டு 40% இருந்துச்சு. இப்போ 35%ஆக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சேலரி பீப்புளுக்கு ஏதாவது இந்த இன்கம் டேக்ஸில் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா, பெனிஃபிட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தம் 2 ரீஜியம் இருக்குது. ஓல்டு ரீஜியம், நியூ டேக்ஸ் ரீஜியம்னு. ஓல்டு ரீஜியமில் நம்ம டிடக்ஷன் நிறைய கிளைம் பண்ணலாம். நியூ டேக்ஸ் ரீஜியமில் பண்ண முடியாது. பெரும்பாலானவங்க ஓல்டு டேக்ஸ் ரீஜியமில் தான் இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லாதவங்க நியூ டேக்ஸ் ரீஜியமில் இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் இந்த ஓல்டு டேக்ஸ் ரீஜியமுக்கான பெனிஃபிட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. நியூ டேக்ஸ் ரீஜியமுக்கு மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அது அப்படியே கண்டினியூ ஆகுது. நியூ டேக்ஸ் ரீஜியமில் உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்ளிகபிள். இவங்களுக்கு 17,500 ரூபா வரைக்கும் டேக்ஸ் சேவிங் கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு வந்து 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் வந்து கிடையாது. 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா 5% டேக்ஸ் கட்டணும். 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் இருக்குது அப்படின்னா 10% வந்து டேக்ஸ் கட்டணும். 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் உள்ளவங்க வந்து 15% வந்து டேக்ஸ் கட்டணும். 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் உள்ளவங்க வந்து 20% வந்து டேக்ஸ் கட்டணும். 15 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஃப்ளாட்டா வந்து 30% வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 10,000லேருந்து 75,000 மாற்றிருக்காங்க. ஃபேமிலி பென்ஷன் வாங்கக்கூடிய பர்சனுக்கு வந்து எக்ஸம்ஷன் வந்து முன்ன 15,000 இருந்துச்சு. இப்போ அதை வந்து 25,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரூ. 1 வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வருதுன்னா அது சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 27% வந்து கடன் வாங்குறது மூலியமா தான் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. இன்கம் டேக்ஸ் மூலிமா வந்து 19% வருமானம் கிடைக்குது. எக்ஸிக்யூட்டிவ் மூலிமா வந்து 5% கிடைக்குது. ஜிஎஸ்டி அண்ட் அதர் டேக்ஸ் மூலிமா வந்து 18% வந்து கிடைக்குது. கார்ப்பரேஷன் டேக்ஸ் மூலிமா வந்து 17%, கஸ்டம் டியூட்டி மூலிமா வந்து 4%, நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட் மூலிமா வந்து 1%, நான் டேக்ஸ் ரிசிப்ட் மூலிமா வந்து 9%. இப்போ ரூ. 1 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு வந்து 19% வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் செக்டரோட ஸ்கீமுக்கு வந்து 16% போயிடுது. சப்சிடி வந்து 6% வந்து போயிடுது. டிஃபென்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 8% வந்து டோட்டலாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ஷேர் பண்ணுறது மூலிமா வந்து 21% வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் அதர் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா 9%, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் 8%, அதர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 9%, பென்ஷன் வந்து 4% வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மேஜராக எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மேஜராக வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ்க்கு வந்து 4,54,773 கோடி வந்து செலவு பண்ணுறாங்க. ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர், ஹோம் அஃபேர்ஸ், எஜுகேஷன், ஐடி அண்ட் டெலிகாம், ஹெல்த்து, எனர்ஜி, சோசியல் வெல்ஃபேர், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிகள் வந்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பட்ஜெட்லேருந்து. டிடிஎஸ் ரேட் வந்து ஒரு சிலதுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செக்ஷனில் ஏற்கனவே இருந்த பர்சன்டேஜ், ரிவைஸ்டு பர்சன்டேஜ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மெயினாக வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்கான டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 15%லேருந்து 20%ஆக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கான டேக்ஸ் வந்து 10%லேருந்து 12.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 1 லேக் இருந்தது வந்து 1.25 லேக்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா உங்களுக்கு கெயின் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கதா வந்து எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் ரேட், ரிவைஸ்டு டேக்ஸ் ரேட்டு. ரிபேட் செக்ஷன் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அப் டு 7 லேக்ஸ் வரைக்கும் உங்கள் டேக்ஸபிள் இன்கம் இருக்குது அப்படின்னா டேக்ஸ் வந்து வராது. சர்சார்ஜ் வந்து அப் டு 50 லேக்ஸ் வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து கிடையாது. 50 லேக்ஸ்லேருந்து 1 crore வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து 10%, 1 crore-லேருந்து 2 crore உள்ளவங்களுக்கு 15%, 2 crore-லேருந்து 5 crore உள்ளவங்களுக்கு 25%, எபோவ் 5 crore உள்ளவங்களுக்கு வந்து 25%. அதே மாதிரி இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான டிசிஎஸ் வந்து 1%லேருந்து 0.1% வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் அதுலேருந்து இந்த ஃபைல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிபிஐக்கு வந்து 951 crore வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க. பிஎஸ்என்எலுக்கு வந்து 82,916 crore வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்வெளி பொருளாதார நடவடிக்கைக்காக வந்து 1000 கோடி வந்து ஃபண்டு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டிலான நிதி பற்றாக்குறை வந்து 4.91% அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிறுமிகள் நல திட்டங்களுக்கு வந்து 3 கோடி ரூபா ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு துறைக்கு வந்து 6.21 lakhs crore வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சிக்கு வந்து 200 crore, லோக்பாலுக்கு வந்து 32.32 crore, ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து 3,442 crore, சுகாதாரத்துறைக்கு வந்து 90,958 crore, பீகார் ஸ்டேட்டில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு வந்து 26,000 crore வந்து ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட் வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்குது. ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஃபைல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.